அதிமுக மூத்த நிர்வாகி திரு செம்மலை இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நீதிமன்றம் தடை இல்லை அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது இப்பொழுது தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற உத்தரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பின்னடைவோ அல்லது எங்களுடைய கட்சிக்கு எதிரானதோ என்று சொல்ல முடியாது. காரணம், அதாவது ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டது, அந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை நீக்கப்பட்டது மூலமாக ஒரு அரசியல் கட்சியினுடைய உள் விவகாரம் குறித்து அல்லது உட்கட்சி பிரச்சனை குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பு தான். எனவே இது ஒரு தீர்ப்பு எங்களுக்கு எதிரானதோ அல்லது எங்களுக்கு எதிராகவோ எதுவும் சொல்லவில்லை. அதாவது இதுல என்னன்னா, விசாரித்தாலும் தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனை குறித்து அவர்களிடம் வந்திருக்கிற மனுக்களை விசாரித்தாலும் என்ற தீர்ப்பு வரும் என்று சொன்னால், இறுதி தீர்ப்பு வரும் என்று சொன்னால், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சட்ட விதிகளை திருத்திய விவகாரமாகட்டும் அல்லது பொதுக்குழுவால் பொதுச் செயலராக எங்களுடைய எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகட்டும் அல்லது அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக இருக்கட்டும், அதை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அதனுடைய அந்த தேர்தல் ஆணையத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது. இது சம்பந்தமான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் டெல்லி உச்ச நீதிமன்றத்திலும் இதே இந்த கருத்து குறித்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பும் வழங்கப்பட்டு விட்டது. எனவே உச்ச நீதிமன்றத்தாலே உறுதி செய்யப்பட்ட வழக்கு, இறுதி செய்யப்பட்ட வழக்கு, அது தேர்தல் ஆணையமும் இது குறித்து உறுதி செய்யப்பட்ட வழக்கு. எனவே இடையிலே இந்த கீழமை நீதிமன்றத்திலே சில மனுக்கள் நிலுவையில் இருக்கிற காரணத்தினாலே அந்த கீழமை நீதிமன்றத்திலே இருக்கிற வழக்குகள் குறித்து மீண்டும் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு கொடுத்திருக்கிறார்கள், விசாரிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். விசாரித்தாலும் எங்களுக்கு அது பாதகமான முடிவாக நிச்சயமாக இருக்காது. காரணம், இதே விஷயங்கள், இதே சப்ஜெக்ட், இதே விஷயங்கள் தான் உயர் நீதிமன்றத்தாலும் உச்ச நீதிமன்றத்தாலும் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டு தேர்தல் ஆணையமும் ஏற்கனவே அங்கீகாரம் கொடுத்து விட்டது. எனவே மறுபடியும் மறு ஆய்வு என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். மறு ஆய்வு செய்யப்படுகிற போது ஏற்கனவே நீதிமன்றத்தாலும் தேர்தல் ஆணையத்தாலும் உறுதி செய்யப்பட்ட அதே நிலைதான் அந்த இறுதி முடிவு எடுக்குமே தவிர வேறொன்று எங்களுக்கு இது பாதகமான தீர்ப்பு என்று சொல்லிவிட முடியாது. அதாவது தடை நீக்கப்பட்டிருக்கிறது, தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம். தேர்தல் ஆணையம் விசாரித்தாலும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்ட விதிகள் திருத்தம், பொதுச் செயலாளர் தேர்வு, எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்பொழுது முறையாக நடந்து வருகிற நிலையில இப்படி இடையீட்டு மனுக்களை போடுகிற போது அந்த இடையீட்டு மனுக்களுக்கு முடிவும் பழைய முடிவுதான் வருமே தவிர வேறு எந்த பாதிப்பும் இருக்காது. எனவே இது பின்னடைவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு மறு ஆய்வு செய்வதற்கு அவருக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. அந்த மறு ஆய்வு செய்தாலும் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் உறுதி செய்யப்பட்ட அந்த முடிவைத்தான் தேர்தல் ஆணையம் இறுதியாக அறிவிக்கும். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் ஆணையத்திற்கு முன்பே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் எல்லாம் இது தீர்த்து வைக்கப்பட்டுவிட்டது. எனவே அதை மீறி ஒரு எதிரான உத்தரவை தேர்தல் ஆணையம் நிச்சயமாக பிறப்பிக்க முடியாது. எனவே இது தேர்தல் ஆணையத்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவுதான். எனவே எங்களுக்கு இது பின்னடைவும் அல்ல, அது எங்களுக்கு எதிரானதும் அல்ல. எனவே அப்படியே தேர்தல் ஆணையம் விசாரித்தாலும் அது எங்களுக்கு சாதகமாகத்தான் முடிவு இருக்கும். இறுதி முடிவு நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிச்சயமாக எந்த பாதகமும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் மனுதாரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மனு தாக்கல் செய்திருக்கிறோம், தேர்தல் ஆணையம் விசாரணையை தொடங்குவதற்கு முன்பாகவே விசாரணைக்கு தடை கோரி மனு தாக்கல் செய்யறாங்க. ஏன் அந்த பதற்றம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலையாங்க? பதற்றம் இல்லை, அதாவது அதான் நான் சொல்றது, ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் எல்லாம் இதனை அலசி ஆராய்ந்து விசாரித்து முடித்து வைத்த ஒரு விஷயத்தை மீண்டும் ஏன் மறு ஆய்வு செய்ய வேண்டும்? போஸ்ட்மார்ட்டம் செய்யற மாதிரி தானே இது போஸ்ட்மார்ட்டம் செய்யற மாதிரி தானே, தேவையில்லை. அதாவது தேவையில்லாத மனு காலவிரயம் செய்கிறது, காலதாமதமாகிறது, இது வழக்கு எடுத்துக்கொண்டே போகிறது. இது ஒரு தேவையற்ற விசாரணை. ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு தீர்வு கண்ட ஒரு பிரச்சனையை
மீண்டும் ஏன் எழுப்புகிறீர்கள் என்றுதான் நாங்கள் தனி பெற்றோமே ஒழிய எங்களுக்கு பதற்றமோ அல்லது எங்களுக்கு பயமோ கிடையாது. தேவையில்லாமல் ஏன் மீண்டும் மீண்டும் அதையே திரும்ப திரும்ப அரைத்தமாவையே ஏன் அரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் கேட்டு தடையை பெற்றோம். இப்பொழுது உயர் நீதிமன்றம் அந்த தடையை நீக்கி இருக்கிறது, விசாரணை செய்ய சொல்லி இருக்கிறது. விசாரிக்கட்டும், விசாரித்தாலும் எங்களுக்கு இந்த பழைய முடிவுதான் நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமா விசாரணை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறதா அதிமுக, அல்லது மேல்முறையீட்டுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதனால மேல்முறையீடு, அதாவது விசாரணை, அதாவது தேவையற்ற மொழி என்று நாங்கள் சொல்லுகிறோம். எனவே மேல்முறையீட்டுக்கு சென்றாலும் செல்லலாம், அல்லது விசாரணையை எதிர்கொள்ளலாம். எது எப்படி நடந்தாலும் அதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி திரு செம்மலை, இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை கோரிய எடப்பாடி பழனிசாமியினுடைய பரிந்துரையை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. விசாரணைக்கு தடை இல்லை என்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம்.